விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அதன் இறுதிக்கட்டத்திற்குள் நுழைந்துள்ளது. டிசம்பர் மாதத்தின் கடைசி 15 நாட்கள் டிசம்பர் 17 முதல் 31 வரை வெறும் நாட்காட்டி மட்டுமல்ல, சுயபரிசோதனை, முடிவெடுத்தல் மற்றும் திசை அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் செயலுக்கும் சிந்தனைக்கும் இடையிலான சமநிலையை குறிக்கிறது. கடந்தவை அனுபவமாகிவிட்டன, வரவிருப்பது உங்கள் நனவின் தயாரிப்பை கோருகிறது. இந்த காலகட்டத்தில் கிரக இயக்கங்கள் வேகத்தை விட சரியான திசை முக்கியமானது என்பதை உங்களை நம்ப வைக்க முயற்சிக்கும். இந்த வீடியோவில் டிசம்பர் 17 முதல் 31, 2025 வரையிலான காலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில், பணம், உறவுகள் மற்றும் சுய வளர்ச்சியில் என்ன கொண்டுள்ளது என்பதை ஆராய்வோம். இது வெறும் கணிப்போ அல்ல, காலத்துடனான உரையாடல். கிரக சமிக்ஞைகளை புரிந்துகொண்டு ஆண்டின் இறுதி தருணங்களை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். முதல் மற்றும் மிக முக்கியமான நிகழ்வு உங்கள் 2வது வீடான செல்வம், பேச்சு மற்றும் குடும்பத்தின் வீடாக நடைபெறுகிறது. செவ்வாய் ஏற்கனவே இங்கே உள்ளது. செவ்வாய் யார்? அது உங்கள் லக்னம். அவர் உங்கள் ராசியின் அதிபதி. டிசம்பர் 16 ஆம் தேதி கிரகங்களின் ராஜாவான சூரியனும் தனுசு ராசிக்குள் நுழைந்து இந்த 2வது வீட்டை ஆக்கிரமிப்பார். டிசம்பர் 20 ஆம் தேதி ஆடம்பரத்திற்கும் பணத்திற்கும் உரிய கிரகமான சுக்கிரனும் இந்த வீட்டிற்குள் நுழைவார் என்பது கேக்கின் ஐசின் ஆகும். மேலும் மாத இறுதியில் டிசம்பர் 29 ஆம் தேதி புதனும் இங்கு வருவார். உங்கள் செல்வ வீட்டில் 4 கிரகங்களை கற்பனை செய்து பாருங்கள். ஜோதிடத்தில் சூரியனும் செவ்வாயும் இணையும்போது விக்ரம யோகம் உருவாகிறது. சுக்கிரன் ஒன்றாக வரும்போது லட்சுமி யோகம் உருவாகிறது. இதன் பொருள் பணப்புழக்கம் மிக வேகமாக இருக்கும் என்பதாகும். ஆனால் கதைக்கு ஒரு மறுபக்கம் உள்ளது. நீண்ட ஆயுள் மற்றும் திடீர் பிரச்சனைகளின் வீடான உங்கள் 8வது வீட்டில் தேவர்களின் குருவான குரு அமர்ந்திருக்கிறார். அதுவும் பிற்போக்குத்தனத்தில் அமர்ந்திருக்கிறார். 8வது வீடு மறைவான விஷயங்களின் வீடாகும். 2வது வீடும் மரகஸ்தானமாக கருதப்படுகிறது. லக்னாதிபதி ஒரு மரகஸ்தானத்தில் இருக்கும்போது 8வது அதிபதியும் அந்த திசையில் நகரும்போது அது ஆரோக்கியத்திற்கான ஒரு தீவிர அறிகுறியாகும். பணம் வரும், ஆனால் உங்கள் உடல்நிலை சரியில்லாமல் போனால் அதை வைத்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? 3வது நிலை உங்கள் கர்ம பாவம், அதாவது 10வது வீடு. கேது மகாராஜா இங்கே அமர்ந்திருக்கிறார். கேதுவின் வேலை பற்றின்மையை ஏற்படுத்துவது. அது உங்கள் வேலையிலிருந்தும் உங்கள் வாழ்க்கையிலிருந்தும் உங்களை திசைதிருப்ப முயற்சிக்கும். நீங்கள் இங்கே இருக்க விரும்பவில்லை என்று நீங்கள் உணருவீர்கள். இந்த வேலையை நீங்கள் கைவிட வேண்டும். இறுதியாக சனி உங்கள் 5வது வீட்டில் இருக்கிறார். 5வது வீடு அறிவு மற்றும் குழந்தைகளின் வீடு. இங்கே அமர்ந்திருக்கும் சனி உங்களை ஒழுக்கமாக இருக்க வற்புறுத்துகிறார். ஆனால் அது கொஞ்சம் சோம்பலையோ அல்லது சோம்பலையோ விதைக்கிறது. எனவே ஒட்டுமொத்த பெரிய படம் இதுதான். உங்கள் பணப்பை கனமாக இருக்கும். உங்கள் தொழில் உங்களை குழப்பமடையச் செய்யப் போகிறது, மேலும் உங்கள் உடல் கவனிப்பை கோருகிறது. இந்த புதிர்களை ஒவ்வொன்றாக தீர்த்து வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாக பகுப்பாய்வு செய்வோம். உங்கள் முகத்தில் புன்னகையை தரும் செய்திகளுடன் தொடங்குவோம். பணம் மற்றும் செல்வம். இந்த ராசியைக் கொண்டவர்கள் 2025ஆம் ஆண்டிற்கு வெறுங்கியுடன் விடைபெற வேண்டியதில்லை. டிசம்பர் 16 முதல் டிசம்பர் 31 வரையிலான காலம் உங்களுக்கு நிதி ரீதியாக ஒரு பொற்காலமாக இருக்கலாம். இதற்கு பின்னால் உள்ள காரணம் மிகவும் உறுதியானது. நான் குறிப்பிட்டது போல் உங்கள் 2வது வீட்டில் விக்ரம் யோகம் உருவாகிறது. சூரியன் வெற்றியை குறிக்கிறது. செவ்வாய் ஆற்றலை குறிக்கிறது. டிசம்பர் 20 ஆம் தேதி சுக்கிரன் அங்கு வரும்போது அது செல்வ வெள்ளத்தை குறிக்கிறது. உங்கள் பணம் எங்காவது சிக்கியிருந்தால், ஒரு வாடிக்கையாளர் செலுத்தாத பழைய பணம் அல்லது ஏதேனும் அரசாங்க நிலுவைத் தொகை இருந்தால், இந்த 15 நாட்களில் அதை பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. டிசம்பர் 17 முதல் 24 வரையிலான காலம் குறிப்பாக நன்மை பயக்கும். இது நம்பிக்கையுடன் இருப்பதற்கான நேரம் மட்டுமல்ல, கோரிக்கை வைப்பதற்கான நேரம். கேளுங்கள்,
உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நீண்ட காலமாக ஒரு கார் வாங்க திட்டமிட்டுள்ளீர்களா? அல்லது ஒரு புதிய மின்னணு அல்லது ஆடம்பர பொருளை வீட்டிற்கு கொண்டுவர விரும்புகிறீர்களா? டிசம்பர் 16 ஆம் தேதிக்குப் பிறகு இந்த ஆசை வலுவடையும். வாங்குவதற்கும் விற்பதற்கும் நேரம் சாதகமானது. நீங்கள் ரியல் எஸ்டேட் அல்லது சொத்து பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருந்தால் டிசம்பர் 1 முதல் 7 வரையிலான காலம் நன்றாக இருந்தது. ஆனால் இப்போது மாத இறுதியில் நீங்கள் இறுதி முடிவையோ அல்லது உங்கள் பணத்தையோ பெறலாம். ஆனால் நண்பர்களே, நாணயத்திற்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது. இரண்டாவது வீடு என்பது வரும் பணத்தை பற்றியது மட்டுமல்ல, உங்கள் வங்கி இருப்பையும் பற்றியது. மேலும் இங்கு பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் உள்ளன. பணம் விரைவாக வரும், ஆனால் அது விரைவாக வெளியேறும். செலவுகள் எதற்காக? மருத்துவச் செலவுகள், வாகன பழுதுபார்ப்போ? வாகனம் திடீரென பழுதடையுமா? அல்லது வீட்டை புதுப்பிப்பதற்காகவா? உங்கள் வீட்டை அழகுபடுத்துவதற்கு நீங்கள் பணத்தைச் செலவிடுவீர்கள். டிசம்பர் 16 ஆம் தேதிக்குப் பிறகு முதலீடு செய்ய பரிந்துரைக்கிறேன், ஆனால் சூதாட்டத்தை தவிர்க்கவும். குறிப்பாக டிசம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் எந்த பெரிய பரிவர்த்தனைகளையும் தவிர்க்கவும். இது ஒரு ஆபத்து மண்டலம். டிசம்பர் 20 ஆம் தேதிக்குப் பிறகு சுக்கிரன் வரும்போது நீங்கள் ஆடம்பரங்களுக்கு செலவிடலாம். இப்போது உங்கள் வாழ்வாதாரம் மற்றும் உங்கள் தொழில் பற்றி பேசலாம். இங்கு நிலைமை சற்று சிக்கலானது. இதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு கேது உங்கள் கர்ம பாவத்தில் வைக்கப்படுகிறார். கேது என்பது சக்தி இல்லாத ஒரு கிரகம், தேட வேண்டிய இடம் மட்டுமே. இது குழப்பத்தை உருவாக்குகிறது. டிசம்பர் 16 முதல் 31 வரை வேலையில் ஒரு விசித்திரமான சங்கடத்தை உணர்வீர்கள். நீங்கள் இங்கு மதிக்கப்படவில்லை, நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை, அல்லது இந்த வேலையை உடனடியாக விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் உணர்வீர்கள். கவனமாக இருங்கள். இது கேதுவின் தந்திரம். டிசம்பர் 5, 2025 முதல் ஜூன் 1, 2026 வரை வேலைகளை மாற்றவோ அல்லது எந்த ஆபத்துகளையும் எடுக்கவோ இது நேரம் அல்ல. டிசம்பர் 16 முதல் 31 வரை நீங்கள் திடீரென ராஜினாமா செய்தால் உங்கள் அடுத்த வேலையை கண்டுபிடிக்க நீண்ட நேரம் ஆகலாம். டிசம்பர் 20க்குப் பிறகு அலுவலக அரசியல் குறிப்பாக பரவலாக இருக்கும். உங்கள் முதுகுக்குப் பின்னால் உங்களைப் பற்றி பேசப்படலாம். உங்கள் சொந்த வேலையைப் பற்றி சிந்திப்பதே தீர்வு. உங்கள் ரகசியங்களையோ அல்லது எதிர்கால திட்டங்களையோ சக ஊழியரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். மறைக்கப்பட்ட எதிரிகள் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். மாறாக, தொழிலதிபர்களுக்கு இது மிகவும் நல்ல நேரம். டிசம்பர் 16 ஆம் தேதி சூரியனின் ராசி மாற்றத்திற்குப் பிறகு அரசாங்க இயந்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஒப்பந்தம், டெண்டர், மருந்து அல்லது ஐடி துறைகளில் இருந்தால் இது ஒரு நம்பிக்கைக்குரிய நேரம். நீங்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். ஒரு பெரிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்படலாம். உங்கள் கூட்டாண்மையில் ஏதேனும் பதட்டங்கள் தீர்க்கப்படும். ஒன்றை மட்டும் மனதில் கொள்ளுங்கள், வரிகள் மற்றும் காகித மதிப்புகளில் எந்த தவறும் செய்யாதீர்கள், ஏனெனில் கேது சிறிய தவறுகளைக் கூட பெரிதுபடுத்த முடியும். மேலும் அரசாங்க அறிவிப்பின் பயம் நீடிக்கலாம். இப்போது நான் நம் வீடு, நமது உள்துறை அமைச்சர்கள், என் இல்லத்தரசிகள், தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் பற்றி பேச விரும்புகிறேன். ஜாதகத்தில் உங்களுக்கு பெரும்பாலும் அதிக செல்வாக்கு இல்லை. இருப்பினும் இந்த கிரக பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க எழுச்சியை கொண்டு வருகிறது. விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த 15 நாட்கள் உங்கள் சக்தியையும் ஆர்வத்தையும் சோதிக்கும். பாருங்கள், சூரியனும் செவ்வாயும் உங்கள் 2வது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளன. இதன் பொருள், அடுத்த 15 நாட்களுக்கு வீட்டில் நீங்கள்தான் இறுதி முடிவை எடுப்பீர்கள். உங்கள் குரல் ஒரு வலுவான மற்றும் அதிகாரம் மிக்கதாக இருக்கும். நீங்கள் முக்கிய குடும்ப முடிவுகளை எடுப்பீர்கள். மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் கணவரை வீட்டை புதுப்பிக்க, ஒரு படத்தை வரைய அல்லது புதிதாக ஏதாவது வாங்கச் சொல்லி நீங்கள் சமாதானப்படுத்த முயற்சித்திருந்தால் இதுவே சரியான நேரம். உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் சூரியனும் செவ்வாயும் பதற்றத்தை அதிகரிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிறிய விஷயங்களுக்கு உங்கள் குழந்தைகள்
அல்லது கணவரிடம் கடிந்து கொள்வது சூழ்நிலையை கெடுக்கும். உங்கள் சக்தியை கோபத்துடன் அல்ல, அன்புடன் பயன்படுத்துங்கள். இங்கே ஒரு உணர்ச்சிகரமான பிரச்சினை உள்ளது. உங்கள் 2வது வீட்டிலிருந்து சூரியனும் செவ்வாயும் 8வது வீட்டை நேரடியாக பார்க்கிறார்கள். அங்கு வியாழன் ஏற்கனவே பின்னோக்கியுள்ளது. 8வது வீடு உங்கள் மாமியாரை குறிக்கிறது. பழைய பிரச்சினைகள் குறித்து உங்கள் மாமியார், மாமனார் அல்லது மைத்துனியுடன் உங்களுக்கு வாக்குவாதங்கள் இருக்கலாம். அவர்கள் சொல்வதால் நீங்கள் மிகவும் வேதனைப்படலாம். டிசம்பர் 16 முதல் 31 வரை எந்த சர்ச்சையையும் அதிகரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதே எனது அறிவுரை. அமைதியாக இருப்பது உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும். டிசம்பர் 20ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் செல்வ வீட்டில் நுழைந்தவுடன் உங்களை நீங்களே மகிழ்விக்க நினைப்பீர்கள் என்பது நல்ல செய்தி. அழகு நிலையத்திற்குச் செல்வது, புதிய ஆடைகள் வாங்குவது அல்லது வீட்டிற்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவது உங்கள் செலவுகளை அதிகரிக்கும். இருப்பினும் இந்த செலவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், அவசியமானவை. ஏனெனில் நீங்கள் ஆண்டு முழுவதும் அனைவரையும் கவனித்துக் கொள்கிறீர்கள். இப்போது உங்களுக்காக 10 நாட்கள் ஒதுக்குங்கள். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், 10ஆம் வீட்டில் கேது சில நேரங்களில் நீங்கள் அனைவருக்கும் இவ்வளவு செய்வது போல் உணர வைக்கலாம். ஆனால் யாரும் உங்களை பாராட்டுவதில்லை. உங்கள் கடின உழைப்பை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்வது போல் உணரலாம். இது கேதுவின் மாயே. உங்களை மனச்சோர்வடைய விடாதீர்கள். நீங்கள் வீட்டின் அடித்தளம் கண்ணுக்குத் தெரியாதது, ஆனால் வலிமையானது. கணபதிகளுக்கு மிக முக்கியமாக நீங்கள் அனைவரின் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் இப்போது உங்கள் சொந்த ஆரோக்கியம் ஆபத்தில் உள்ளது. 8ஆம் வீட்டில் குறு முதுகுவலி மற்றும் கால் வலியை ஏற்படுத்தலாம். இதை புறக்கணிக்காதீர்கள். இதன் மூலம் அனைவரின் ஆரோக்கியத்தையும் விரிவாக பேசுவோம். இப்போது நாம் இந்த ஜாதகத்தின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த மற்றும் முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். நான் உங்களை பயமுறுத்தவில்லை, ஆனால் வரவிருக்கும் ஆபத்துக்களைப் பற்றி முன்கூட்டியே எச்சரிப்பது ஒரு நல்ல ஜோதிடரின் கடமை. பாருங்கள், ஜோதிடத்தில் ஒரு விதி உள்ளது. உங்களுக்கு ஏற்ற செவ்வாய் மரக வீட்டிற்குள் நுழையும்போது, 8வது வீடும் பிற்போக்கு குருவின் செல்வாக்கின் கீழ் இருக்கும்போது, அது உடலுக்கு ஒரு எச்சரிக்கை. எங்கே பிரச்சினைகள் ஏற்படலாம்? முதலாவதாக, விபத்துக்கள். செவ்வாய் மற்றும் சூரியனின் உக்கிரமான செல்வாக்கு விபத்துக்களுக்கான சாத்தியத்தை உருவாக்குகிறது. இது ஒரு பெரிய விபத்து அல்ல என்றாலும், படிக்கட்டுகளில் இருந்து விழுவது, முறுக்கப்பட்ட கணுக்கால் அல்லது ஒரு வாகனத்தில் ஒரு சிறிய மோதல் சாத்தியமாகும். டிசம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிகள் கடந்துவிட்டன. ஆனால் டிசம்பர் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் நீங்கள் மீண்டும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தொண்டை மற்றும் வாய். 2வது வீடு தொண்டை மற்றும் வாயின் வீடு. நெருப்பு உறுப்பு கிரகங்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு தொண்டை தொற்று, வாய்ப்புண்கள் அல்லது பல்வலி ஏற்படலாம். காரமான உணவுகளை தவிர்க்கவும். 3வது வயிறு மற்றும் செரிமானம். பிற்போக்கு குரு 8வது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. வியாழன் கிரகம் கல்லீரல் மற்றும் செரிமானத்திற்கு காரணியாகும். டிசம்பர் 16க்குப் பிறகு வெளிப்புற உணவு உட்கொள்வதை குறைக்கவும். வயிற்றில் தொற்று அல்லது உணவு விஷம் ஏற்படும் அபாயம் உள்ளது. 4வது மன ஆரோக்கியம். டிசம்பர் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் நீங்கள் அசௌகரியமாக உணரலாம். எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் பயமாகவும் பதட்டமாகவும் உணருவீர்கள். இது கேது அல்லது சனியின் செல்வாக்கின் கீழ் வரும் சந்திரனின் பெயர்ச்சி. எனது அறிவுரை என்னவென்றால், நீங்கள் இரத்த அழுத்தம் அல்லது இதய நோயாளியாக இருந்தால் உங்கள் மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். வாகனம் ஓட்டும்போது ஒரு ஹீரோவாக இருக்க முயற்சிக்காதீர்கள். வேகத்தை குறைவாக வைத்திருங்கள். உங்களுக்கு ஒரு சிறிய பிரச்சனை கூட இருந்தால் மருத்துவரை அணுகவும். அதை புறக்கணிக்காதீர்கள். ஆரோக்கியத்திற்குப் பிறகு இப்போது உங்கள் இதயத்தின் விஷயங்களைப் பற்றி பேசலாம். அன்பு மற்றும் உறவுகள். இங்கே விஷயங்கள் கலக்கப்படும். முதலில் உங்கள் நாக்கை கட்டுப்படுத்துங்கள். டிசம்பர் 16ஆம் தேதிக்குப் பிறகு உங்கள் பேச்சு கசப்பாகவோ அல்லது கடுமையாகவோ மாறக்கூடும்.
நீங்கள் உண்மையை பேசுவீர்கள், ஆனால் அந்த உண்மை மற்றவரை அம்பை போல குத்தும். குறிப்பாக டிசம்பர் 29 மற்றும் 30 தேதிகளில் மோதல் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது. யாரையும், குறிப்பாக உங்கள் துணையே, நகைச்சுவையாக அவமதிக்காதீர்கள். இந்த கிண்டல் உங்கள் உறவில் விரிசலை உருவாக்கக்கூடும். திருமணமான தம்பதிகள் ஒரு சவாலான நேரத்தை எதிர்கொள்கின்றனர். சூரியனும் செவ்வாயும் உங்கள் 7வது மற்றும் 8வது வீடுகளை நேரடியாக பார்க்கிறார்கள். மாமியார் உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அல்லது உங்கள் துணையின் உடல்நலம் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். 3ஆம் தரப்பினரின் செல்வாக்கால் உங்கள் வீட்டில் பதற்றத்தை ஏற்படுத்தாதீர்கள். இருப்பினும் காதலில் இருப்பவர்களுக்கு டிசம்பர் 20ஆம் தேதிக்குப் பிறகு காலம் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் தனுசு ராசியில் நுழையும்போது காதல் செழிக்கும். தொடர்பு இல்லாத சூழ்நிலைகள் முடிவுக்கு வரலாம். புதிய உறவு தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் திருமண முன்மொழிவை செய்ய விரும்பினால் டிசம்பர் 20 முதல் 24 வரை தேர்வு செய்யவும். ஒன்றை மட்டும் மனதில் கொள்ளுங்கள், பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள். பெருமையாக காட்டாதீர்கள். உங்களிடம் உள்ளதை மட்டும் காட்டுங்கள். காலண்டரை பார்ப்போம். இந்த 15 நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கும் போது உங்கள் டைரியை எடுத்து அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். டிசம்பர் 16 என்பது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும். நிதி பரிவர்த்தனைகளை தள்ளி வைக்கவும். டிசம்பர் 17 முதல் 24 வரை இந்த 15 நாட்களின் பொற்காலம். நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க வேண்டும், உங்கள் முதலாளியிடம் பேச வேண்டும், தொடர்ந்து 8 நாட்கள் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றால் இந்த தேதிகளை பயன்படுத்தவும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். டிசம்பர் 25 மற்றும் 26 ஆகிய நாட்கள் மன அழுத்தமான நாட்கள். இந்த நாட்களில் எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும். உங்கள் மனம் மனச்சோர்வடையும். வீட்டில் அமைதியை பேணுங்கள், தியானியுங்கள். டிசம்பர் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகள் மாணவர்களுக்கு சிறந்த நாட்கள். பலன்கள் நன்றாக இருக்கும். நீங்கள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். டிசம்பர் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகள் சர்ச்சைக்குரிய நாட்கள். இந்த நாட்களில் உங்கள் தூரத்தை வைத்திருங்கள். எதிரிகள் ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள், ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அவர்களை தோற்கடிப்பீர்கள். கிளர்ந்தெழாதீர்கள். டிசம்பர் 31 கொண்டாட்டத்திற்கான நாள். இந்த வருடம் மிகவும் நல்ல நாளாக முடிவடையும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள், புத்தாண்டை மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பீர்கள். நண்பர்களே, கிரகங்கள் தங்கள் வேலையைச் செய்கின்றன. ஆனால் கடவுளின் அருளும் நல்ல செயல்களும் இந்த கிரகங்களின் தீய விளைவுகளைத் தணிக்கும். மாரகம் மற்றும் கேதுவின் தற்போதைய பாதிப்புகளைத் தவிர்க்க நான் 3 மிக எளிய ஆனால் சக்தி வாய்ந்த தீர்வுகளை பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, செவ்வாய் மாரக வீட்டில் இருப்பதால் சுகாதார பாதுகாப்பு கவசத்திற்காக அனுமன் மட்டுமே உங்களை பாதுகாக்க முடியும். அடுத்த 15 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் அல்லது குறைந்தபட்சம் செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமான் பாவுவை ஓதவும். இந்த பாராயணம் குறிப்பாக உடல் துன்பத்தை தணிக்கும் நோக்கம் கொண்டது. செவ்வாய்க்கிழமைகளில் அனுமனுக்கு பூண்டி, இனிப்பு வெற்றிலை மற்றும் ஒரு தேங்காய் சமர்ப்பிக்கவும். இரண்டாவதாக, மன அமைதிக்காக டிசம்பர் 25 மற்றும் 26 தேதிகளின் மன அழுத்தத்தை தவிர்க்க சிவபெருமானிடம் அடைக்கலம் தேடுங்கள். இந்த நாட்களில் பச்சை பால் மற்றும் சிறிது சர்க்கரையுடன் சிவலிங்கத்தில் அபிஷேகம் செய்யுங்கள். ஓம் நம சிவாய என்று சொல்லுங்கள். இது சந்திரன் மற்றும் கேதுவின் தீய விளைவுகளை அமைதிப்படுத்தும். மூன்றாவதாக, செல்வம் மற்றும் செழிப்புக்காக வெள்ளி மற்றும் குருவை திருப்திப்படுத்த வெள்ளிக்கிழமை வீட்டில் கீர் தயாரிக்கவும். முதலில் அதை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணித்து பின்னர் முழு குடும்பத்தினருடனும் அதை பிரசாதமாக உட்கொள்ளவும். ஏழை அல்லது கோவிலுக்கு வெள்ளை இனிப்புகள் அல்லது பால்தானம் செய்யுங்கள். இது உங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் மற்றும் வீட்டில் மோதல்களை தடுக்கும். எனவே நண்பர்களே, டிசம்பர் 16 முதல் 31, 2025 வரை விருச்சிக ராசிக்கான விரிவான ஜாதகம் இது.
பாருங்கள், பயப்பட ஒன்றுமில்லை. எச்சரிக்கையே சிறந்த தீர்வு. பணம் உங்கள் வழியில் வருகிறது, வெற்றி அதன் பாதையில் உள்ளது. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் காரை, அதாவது உங்கள் உடலை சர்வீஸ் செய்து வாகனம் ஓட்டும்போது பொறுமையை கடைப்பிடிப்பதுதான். 2025ஆம் ஆண்டை ஒரு பெரிய வெற்றியுடன் முடிக்கவும். கடந்த கால வெறுப்புகளை மறந்துவிடுங்கள், ஏனென்றால் 2026 உங்களுக்கு பல புதிய சாத்தியக்கூறுகளை கொண்டுவரும். விருச்சிக ராசிக்காரர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்பதால் உங்கள் நம்பிக்கையை இழக்க விடாதீர்கள். நீங்கள் போராளிகள், இந்த நேரத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே ஒரு கருத்தை இடுங்கள். ஆம், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை லைக் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க முடியும். 26ஆம் தேதிக்கான வருடாந்திர ஜாதகம் முதலில் உங்களை வந்தடைய விரும்பினால் இப்போதே இந்த சேனலுக்கு குழு சேர்ந்து மணி ஐகானை அழுத்தவும். இந்த ஆண்டின் கடைசி 15 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை கொண்டுவர பிரார்த்திக்கிறேன். விரைவில் ஒரு புதிய வீடியோவில் உங்களை பார்ப்பேன். அதுவரை உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்புக்குரியவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஹர் ஹர் மகாதேவ். ஜெய் ஸ்ரீ மகாகல்.